நர்பவி பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நர்பவி லாவண்யா. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் செல்வ செழிப்பு குறித்து சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ அந்த செல்வ செழிப்பை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் நம்ம உடம்பை ஜீவகாந்த சக்தியாக மாற்றுறது எப்படி. ஜீவகாந்த சக்தி இருந்தால் நமக்கு உடனே காந்தனாக்கா என்ன, ஒரு பொருளை ஈர்க்கிறது. ஸோ நம்ம உடம்பை ஜீவகாந்த சக்தியாக மாற்றும் போது நமக்கு செல்வ செழிப்பு குயிக்காக ரீச் ஆகிறதுக்கு, ஈர்ப்பு சக்தியை தரத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு தமிழ் எழுத்துக்கள் தான். அ ஆ இ ஈ உ உ இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் சொல்லவே உங்களோட உடம்புல ஜீவகாந்த சக்தி இன்க்ரீஸ் ஆகும். என்னடா தமிழ் எழுத்து மூலமாக ஜீவகாந்த சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அ ஆ அப்படிங்கிறது ஒரு தத்துவத்தை குறிக்கும். பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த தமிழ் எழுத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவம் அடங்கியிருக்கு. இதில் அ ஆ அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். இ இ அப்படிங்கிறது சுவாதிஷ்டானத்தை ஆக்டிவேட் பண்ணும். உ உ அப்படிங்கிறது மணிப்பூரகத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஏ ஏ அப்படிங்கிறது அநாகத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஓ ஓ அப்படிங்கிறது விசுத்தி ஆக்டிவேட் பண்ணும். இந்த 5 சக்கரங்களுமே சமநிலையில் இருக்கும்போது நம்ம உடம்பு ஜீவகாந்த சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஈர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். ஜீவகாந்த சக்தி இன்க்ரீஸ் ஆக ஆக செல்வ செழிப்பு ஈர்ப்பு வரும். ஸோ தமிழ் எழுத்துக்களை டெய்லி ஒரு 10 நிமிஷமாச்சு உச்சரிக்க உங்கள் உடம்புல ஜீவகாந்தி அளவு உற்பத்தி ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மீன்ஸ் உங்களோட சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும். சக்ராஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா ஆராஸ் பேலன்ஸ் ஆகும். எந்த அளவுக்கு உங்களோட சக்ராஸ் பவராக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் ஆரா எனர்ஜியும் பவராக இருக்கும். அது மூலமாக உங்கள் உடம்பே ஜீவகாந்த சக்தியாக மாறும். அந்த ஜீவகாந்த சக்தி சீக்கிரமாக யூனிவர்ஸோட கனெக்ஷனை ஈர்க்கிறதுக்கும் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறத்துக்கும் ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அ சொல்கிறதுனால உங்கள் உடம்பு ஜீவகாந்த சக்தியாக மாறுறது ஒரு புறம் இருந்தாலும், அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு குரு சுக்கிரனை பற்றி சொல்ல போகிறேன். மஞ்சள் வெண்ணெய் அதை உள்ளுக்கு எடுத்திங்கனாக்கா உங்கள் உடம்பு இன்னுமே ஸ்ட்ராங்காக ஜீவகாந்த சக்தி அலைவரிசையில் மேலோங்கி நிற்கும். என்னடா எப்படி அது மாறும் அப்படின்னிங்கன்னா, பசுமஞ்சள் அப்படிங்கிறது குருவை குறிக்கிறது. இப்போ ஒரு குரு அப்படின்னாக்கா பெரியவங்கள சொல்லலாம், நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்கள சொல்லலாம், நமக்கு வழிகாட்டுறவங்கள சொல்லலாம். குருங்கிறவர் அசுரகுரு, தேவகுரு 2 பேருமே இருக்காங்க. தேவகுரு தேவர்கள் பக்கம் இருப்பார், அசுரகுரு சுக்கிரன் அவங்க அசுரர்கள் பக்கம் இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரு வழிகாட்டி, அவங்களோட சிஷ்யர்களுக்கு அவங்களோட சீடர்களுக்கு வழிகாட்டுறவங்க. அது நீங்கள் பசு மஞ்சளில் குரு இருக்கார், வெண்ணங்கிறது சுக்கிரன். நீங்கள் 2த்தையும் சேர்த்து காலையில் ஒரு துண்டு மஞ்சளில் கொஞ்சம் வெண்ணெயை இணைச்சி சாப்பிடும்போது குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதாவது மணிப்பூரகமும் சுவாதிஷ்டானமும் ஆக்டிவேட் ஆகும். அந்த 2 சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சுனாலே செழிப்பு உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும். என்னடா இது மூலமாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அறிவு, ஞானம், கல்வி, வளர்ச்சி குரு கொடுப்பாரு. சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுப்பாரு. சுகபோகத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அதே மாதிரி அறிவு ஞானத்துக்கு அதிபதி, பணத்துக்கு அதிபதி குரு. ஸோ நீங்கள் இந்த பசுமஞ்சளை காலையில் டைமில் ஒரு துண்டு பசுமஞ்சள், கொஞ்சம் வெண்ணெய் பாருங்கள், நான் சொல்ல கோயில் மணியும் அடிக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஜீவகாந்த சக்திக்கு கொடுத்து யூனிவர்சல் கனெக்ஷன், தெய்வ சக்தி கொடுக்கறதுக்கு, செல்வ செழிப்புக்கு, ஒரு நல்ல வளர்ச்சி மாற்றத்துக்கு இது உறுதுணையாக இருக்கும். சாமிக்கிட்ட உத்தரவு வந்திருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா தமிழ் எழுத்துக்களை சொல்ல போகிறீங்க, உச்சரிக்க போகிறீங்க, பசு மஞ்சளையும் வெண்ணையும் சாப்பிட போகிறீங்க, குரு சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. இந்த 2மே உங்களோட செல்வ செழிப்பை டெவலப் பண்ணும். நம்ம உடம்பையே ஜீவகாந்த சக்தியாக மாற்றுறது இது சிம்பிளான பரிகாரம். இதுக்காக நீங்கள் பெரிய செலவெல்லாம் பண்ண போகிறதில்ல. பசு மஞ்சள் பொங்கல் டைமில் கிடைக்கும். அதை நீங்கள் இப்போ பிக் பஸார், சூப்பர் மார்க்கெட் எல்லா ஏரியாலுமே பசு மஞ்சளை சொல்லி வச்சு நீங்கள் வாங்கலாம். பசு மஞ்சளை மேல் தோலை மட்டும் லேசாக சீவிட்டு வெண்ணெய் ஒரு பிஞ்சு எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்குள்ளே குருவும் வந்துடுவார், சுக்கிரனும் வந்துடுவார். நீங்கள் குருவாக மாதிரி அடுத்தவங்களுக்கும் வழிகாட்டுவீங்க, சுகபோகத்துக்கான வழியும் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு குருவாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு சுக்கிரனாக இருப்பீங்க. உங்களோட ஜீவகாந்த சக்தி ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். தமிழ் எழுத்துக்கள் மூலமாகவும் பசுமஞ்சள் வெண்ணெய் மூலமாகவும்.
இது வந்து செழிப்புக்கான அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி கோவிலில் வந்தால் நம்ம உடம்பு சுத்தமாகுதோ, நம்மளோட ஜீவகாந்த சக்தி இன்க்ரீஸ் ஆகுதோ, பசுமஞ்சள் வெண்ணெய் மூலமாகவும் நம்மளோட உடம்பு ஜீவகாந்தமாக மாறும். தமிழ் எழுத்துக்கள் உச்சரிக்கிறது மூலமாகவும் ஜீவகாந்தமாக மாறும். ஒன்றும் இல்லை, உயிரெழுத்துக்கள் தமிழோட உயிரெழுத்துக்கள் சொல்லவே உங்களுக்கு ஜீவகாந்த சக்தி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பசுமஞ்சள் வெண்ணெயை சாப்பிடும்போதும் ஜீவகாந்த சக்தி ஆரம்பிக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். நற்பவி நன்றி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நற்பவி நம்பிராஜன் ஐயா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம்.